ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழும். ஃப்ரேமை வந்து இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டோட திருக்கிற அந்த ஸ்க்ரூ பக்கத்தில் இந்த ஸ்க்ரூ வர மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத்தை இது மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இருத்தி இழுக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் இழுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரேமு இலகிடும். ஃபஸ்ட் நம்ம இது மாதிரி இருக்குனதுக்கப்புறமா ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தை இது மாதிரி இருக்கும்போது ஃபிட் ஆகும். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையால் வந்து விரலை வச்சு தட்டி பாருங்கள், சவுண்டு கேட்கும். அதுதான் கரெக்டான ஃபிக்ஸிங். இப்போ நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து ஊசியிலேருந்து மாட்டி கிளியராக மேலே வரும். ஊசி போட்டு மாட்டும்போது வேறு கிளாத் வந்து நீடில் வந்து கொறுக்காது. இது கரெக்டான அளவு. இப்போ நம்ம ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. எங்கள் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.